செய்திகள். ரிஷிவந்தியம் தொகுதியில் கொட்டும் மழையில் கேப்டன் விஜயகாந்த் நன்றி அறிவிப்பு. மழையில் நனைந்தபடி ஏராளமான மக்கள் வரவேற்பு. மருத்துவம் பொறியியல் படிப்பில் சேர விண்ணப்பம் பெறுவதற்கு இன்று கடைசி நாள். இதுவரை லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் விற்பனை. ஊழலை ஒழிக்க லோக்பால் மசோதா கொண்டுவருவதில் சிக்கல். பிரதமர் மற்றும் எம்பிக்களை விசாரிக்க அரசு தரப்பு எதிர்ப்பால் பிரச்சினை. திருமண கோஷ்டி சென்ற பேருந்து ஆற்றில் கவிழ்ந்து 31 பேர் பலி. அசாமில் நடந்த கோர சம்பவம். வணக்கம். விரிவான செய்திகள். ரிஷிவந்தியம் தொகுதியில் நேற்று இரவு கொட்டும் மழையில் சென்று வாக்காளர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நன்றி தெரிவித்தார். கேப்டன் விஜயகாந்த் நேற்று பகலில் கொளுத்தும் வெயிலில் கிராமமாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இரவில் பலத்த மழை பெய்தது. அப்போது கேப்டன் விஜயகாந்த் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று நன்றி தெரிவித்தார். வடபொன்பர்த்தி, மூங்கில்துறைப்பட்டு, சவரியார்பாளையம், மைக்கல்புரம், பிரம்மகுண்டம் உள்ளிட்ட ஊர்களுக்கு அவர் சென்றபோது பலத்த மழை பெய்தது. கொட்டும் மழையில் நனைந்து கொண்டே கேப்டனுக்கு கிராம மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பலர் கோரிக்கை மனுக்களை அவரிடம் வழங்கினார்கள். வடக்கீரனூர், மேல் சிறுவலூர், மணலூர், புளியங்கோட்டை, நக்கிராயக்கன்பட்டி, ரங்கப்பனூர், புதுப்பட்டி ஆகிய ஊர்களுக்கு கேப்டன் சென்று தனக்கு வாக்களித்ததற்காக பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். மூலத்த சின்னத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெறச் செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை வாக்களித்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்தாலும் சரி, அந்த தோழமைக்கு கூட்டணி கட்சி தொண்டர்கள் வந்தாலும் சரி, அனைவருக்கும் நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க தொகுதிக்கு என்ன தேவைங்கிறது நல்லா தெரியும். அது நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பேன். உடனே ஜீவும் பண்ண டக்குனு 5 வருஷம் தயாரிச்சு 5 வருஷத்துல நானும் போராடி என் நிதி எல்லாம் உங்களுக்கு தான். எதிர்க்கட்சித் தலைவருடன் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற தேமுதிக உறுப்பினருமான எல் வெங்கடேசன், துணை செயலாளர் செஞ்சி சிவா, ரிஷிவந்தியம் ஒன்றிய செயலாளர் கோவிந்தன், சங்கராபுரம் அதிமுக ஒன்றிய செயலாளர் எஸ் அரசு உட்பட கூட்டணி கட்சியினர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ரிஷிவந்தியம் ஒன்றிய அதிமுக பொருளாளர் மறைவிற்கு கேப்டன் விஜயகாந்த் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அவரது குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் நிதி உதவி அளித்தார். ரிஷிவந்தியம் ஒன்றிய அதிமுக பொருளாளர் கூத்தன் கவுண்டர் சித்தன் மலை ஊராட்சி தலைவராகவும் இருந்தார். இவர் சாலை விபத்தில் காலமானார். தகவல் அறிந்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவரது இல்லத்திற்கு சென்று கூத்தன் கவுண்டர் உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தினார். திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் மலர் வளையம் வைத்து வணங்கினார். கூத்தன் கவுண்டர் குடும்பத்தினருக்கு கேப்டன் ஆறுதல் கூறினார். அத்துடன் 10,000 ரூபாய் நிதி உதவியும் அளித்தார். மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப விநியோகம் இன்றுடன் முடிகிறது. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் வெளியானதைத் தொடர்ந்து கடந்த 16ஆம் தேதி முதல் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு +2 தேர்வில் மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் அதிகரித்துள்ளதால் தொழிற்கல்வி படிப்புகளில் மாணவர்கள் சேர ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதன்படி பொறியியல் கல்லூரிகளில் சேருவதற்கான விண்ணப்பங்களின் விற்பனை இதுவரை 1,70,000 தாண்டியுள்ளது. இதேபோல் மருத்துவ படிப்புகளுக்கு இதுவரை 22,000 விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவக் கல்லூரி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து விண்ணப்பங்கள் வழங்கப்படுவதற்கு இன்றே கடைசி என்பதால் மேலும் ஏராளமான மாணவர்கள் விண்ணப்பம் பெற்று செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஜூலை முதல் வாரத்திலும், மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஜூன் கடைசி வாரத்திலும் தொடங்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள மருத்துவ விண்ணப்பங்களை வரும் 2ஆம் தேதிக்குள், பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்பங்களை ஜூன் 3ஆம் தேதிக்குள்ளும் சமர்ப்பிக்க மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
லோக்பால் சட்ட வரம்புக்குள் பிரதமர், நீதிபதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. லோக்பால் சட்ட மசோதா வரைவுக்குழு கூட்டம் அதன் தலைவரும் மத்திய நிதி அமைச்சருமான பிரணாப் முகர்ஜி தலைமையில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் லோக்பால் சட்ட வரம்புக்குள் பிரதமர், நீதிபதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வருவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதற்கு அக்குழுவில் இடம்பெற்றுள்ள பொதுமக்கள் பிரதிநிதிகள் பலத்த ஆதரவு தெரிவித்தனர். ஆனால் மத்திய அரசு சார்பில் இடம்பெற்றுள்ள பிரதிநிதிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் கூட்டம் முடியும் வரை ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை. எனவே வரும் ஜூன் 6ஆம் தேதி மீண்டும் கூடி ஆலோசிக்க முடிவு செய்யப்பட்டது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அண்ணா ஹசாரே உள்ளிட்டோர் லோக்பால் சட்ட மசோதாவை மோசமானதாக மாற்ற மத்திய அரசு முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார். இதற்கிடையே இந்த விவகாரம் குறித்து அனைத்து மாநில அரசுகள் மற்றும் அரசியல் கட்சிகளிடம் கருத்து கேட்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திருமண கோஷ்டியை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்று ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 31 பேர் பரிதாபமாக பலியாயினர். அசாம் மாநிலம் கவுகாத்தியில் இருந்து பெகு என்ற இடத்திற்கு நோக்கி திருமண கோஷ்டியை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது கம்ரப் மாவட்டத்தில் உள்ள ராஜபரி என்ற இடத்தின் அருகே மரப்பாலத்தை கடக்க முயன்றபோது பாலம் முறிந்து விழுந்ததில் பேருந்து ஆற்றில் கவிழ்ந்தது. இதில் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த 31 பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக பலியாயினர். இதில் 12 பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் விரிவாக்கம் செய்யப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எத்தியோப்பியா, தான்சானியா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளின் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பும் வழியில் பிரதமர் மன்மோகன் சிங் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்பாக மத்திய அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதன்படி ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என்று தெரிகிறது. குறிப்பாக ரயில்வே அமைச்சராக இருந்த மம்தா பானர்ஜி மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றதைத் தொடர்ந்து காலியாக இருக்கும் இந்த பதவிக்கு ரயில்வே இணை அமைச்சராக பொறுப்பு வகிக்கும் முகுல் ராய் கேபினெட் அமைச்சராக பதவி உயர்த்தப்படுவார் என்று தெரிகிறது. இதேபோல் சத்தீஸ்கர், கோவா போன்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் வாய்ப்பு அளிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் 21 பேரை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அதிமுக ஆட்சி பதவியேற்றதும் அதிகாரிகள் மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன்படி நேற்று மாவட்ட ஆட்சியர்கள் 21 பேரை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை தலைமை செயலர் தேவேந்திரநாத் சாரங்கி வெளியிட்டார். இதன்படி சுகாதாரத்துறை முதன்மை செயலராக கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியராக இருந்த உமாநாத் நிதித்துறை இணை செயலராகவும், திண்டுக்கல் ஆட்சியராக இருந்த வள்ளலார் தொழில் மற்றும் வணிகத்துறை கூடுதல் ஆணையராகவும், சேலம் மாவட்ட ஆட்சியர் சந்திரகுமார் வருவாய்த்துறை இணை செயலராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தமிழகத்தில் உள்ள பல மாவட்ட ஆட்சியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேல்முறையீடு செய்துள்ள தனியார் பள்ளிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி கட்டணம் குறித்த விவரம் பள்ளிகள் திறக்கப்பட முன்பாக வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதி கோவிந்தராஜன் குழு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தை எதிர்த்து சுமார் 6400 பள்ளிகள் மேல்முறையீடு செய்துள்ளன. இந்த மனுக்களை நீதிபதி ரவிராஜ பாண்டியன் தலைமையிலான குழு இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை விசாரித்தது. இதையடுத்து பள்ளிகள் அளித்துள்ள தகவல்களின் அடிப்படையில் ஒவ்வொரு பள்ளிக்கும் தனித்தனியே கட்டணம் நிர்ணயம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. பள்ளிகள் திறக்கும் தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளதால் கட்டண நிர்ணயம் அறிவிப்பு தாமதமாகும் என்று தெரியவந்துள்ளது. இந்நிலையில் அங்கீகாரத்தை பதிவு செய்யாத பள்ளிகள் குறித்து கணக்கு எடுக்குமாறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையே ஜூன் 15ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதை முன்னிட்டு அதற்கு முன்பாக கல்விக் கட்டணம் வெளியிடப்படும் என்று கல்வி கட்டண நிர்ணயக் குழு தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.